ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணி ஏர்னிங் ஆப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்பிஜி ஆப். இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கம்பல்சரி ப்ராஃபிட் உண்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 ருபீஸ் தான். நீங்கள் 630 ருபீஸ் கட்டி ஜாயின் பண்ணதுன்னா கம்பெனி போனஸாக 130 கொடுத்துட்றாங்க. ஸோ உங்களோட அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 500 மட்டும்தான். அந்த 500க்கு உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 27.09 பைசா வந்து உங்களுக்கு கிடைக்கிது. 27 ரூபா 9 பைசா வந்து உங்களுக்கு கிடைக்கிது. மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னா 1137 ரூபா. இது மொத்தமாக கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. 110 ரூபா வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக வித்ட்ரால் பண்ணிக்கலாம். நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு எம்பி காயின் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக எம்பி காயின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காயினுக்கு வந்து 10 ரூபா. நீங்கள் ஜாயின் பண்ண உடனேயே அது ஒரு 10 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். எம்பி காயின் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணதுனால இந்த எம்பி காயினை நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தோம் அப்படின்னா எத்தனை இருக்கோ அந்த ஒரு காயின் அப்படின்னா ஒரு காயின் போட்டு நம்ம எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கும்போது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு காயினுக்கு நமக்கு 10 ருபீஸ் கிடைக்கும். தட்ஸ் இட். இதே இது நீங்கள் ரெஃபரல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்கு உங்களுக்கு வந்து 110 ரூபா 150 ரூபா கிடைக்கும். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து சொல்லிடுறேன். இந்த இருக்குது பாருங்கள். நீங்கள் 630 ருபீஸ்க்கு போடும்போது உங்களுக்கு 1137 ரூபா கிடைக்கிது. அதே பி லெவலில் இருக்கவங்களுக்கு கமிஷனாக 113 ரூபா கிடைக்கிது. சி லெவலில் இருக்கவங்களுக்கு 56 ரூபா 889 பைசா கிடைக்கிது. டி லெவலில் 22 ரூபா 75 பைசா வந்து கிடைக்கிது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சேலரி மந்த்லி சேலரியும் இதில் உண்டு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வர்றவங்க பி மெம்பர்ஸ். ஸோ நீங்கள் வந்து 5 பேரை ரெஃபர் பண்ணி சிலையும் டீலையும் இருக்கவங்க 20 பேரை ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி 2000 ரூபா கிடைக்கிது. அதே 10 பேரை ரெஃபர் பண்ணி 90 பேர் கிடைச்சாங்க அப்படின்னா 8000 ரூபா சேலரி. 50 பேர் போட்டு 1300 பேர் உங்கள் டீமில் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 லட்சம் ரூபா சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஆப் தான். ரெஃபரல் கமிஷன் பண்ணியும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இதில் வந்து எப்படின்னா நீங்கள் 630 ருபீஸ்க்கு ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெஃபரல் கமிஷனாக 150 ரூபா கொடுக்குறாங்க. அதே ஒரே நாள்லேயே ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனை நீங்கள் ரெஃபரல் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட் பர்சனுக்கு 150, செகண்ட் பர்சனுக்கு 200, தேர்ட் பர்சனுக்கு 215 கிடைக்கிது. ஸோ இதுவும் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதே நீங்கள் 3700 யாரையும் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் 300 கிடைக்கிது. செகண்ட் பர்சனுக்கு 350, தேர்ட் பர்சனுக்கு 400. இது வந்து ஒரே நாளில் நீங்கள் 3 பேரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 50 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது. ஓகேங்களா? இதை விட பெஸ்ட்டான ஆப் இருக்க முடியுமா? பாருங்கள், நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த 500க்கு உங்களுக்கு 1137 ரூபா கிடைக்கிது. உங்களுக்கு டபுளாக தான் கிடைக்கிது. ஸோ இது வந்து நல்ல பெனிஃபிட்டு தான். செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெஃபரலுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு 150 ரூபா கிடைக்கிது. ஸோ இதுவும் நல்ல ஆப் தான். ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நல்லபடியாக ரன் ஆகும் இந்த ஆப்பு. இப்போது நல்லா போயிட்டுருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய அமௌண்ட் ரெஃபர் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் பெரும்பாலும் புதுசாக பிகினர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நான் 630 தான் போட சொல்லுவேன். அதுக்கப்புறம் குரூப்பில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் குரூப்பில் எப்படி ரன் ஆகுது, எப்படி மேனேஜர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, குரூப்பில் இருக்கவங்களாம் அப்கிரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை நீங்கள் பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 3700 இருக்குது. 43 நாள் சைக்கிள். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 166 ரூபா கிடைக்கும். ஸோ 166 ரூபாய்னா நம்ம டெய்லி கூட வித்ட்ரால் போட்டு அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இது 27 ரூபாய்க்கு போடும் பொழுது உங்களுக்கு 5 நாளைக்கு ஒருக்கா தான் நீங்கள் வித்ட்ரால் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் டெய்லியுமே வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இதில் அதிகபட்ச அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 46,800 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தெரியுதுன்னு தோணுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இந்த ஆப் வந்து ஒரு லாங் டேர்ம் ஆப் தான். ஸோ கம்பல்சரி உங்களுக்கு இதில் பெனிஃபிட் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் இதிலே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டேரெக்டாக உங்கள் பேங்க்கு நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய குரூப்பில் நான் அப்போதைக்கு இந்த மாதிரி மணி ஏர்னிங்ஸ் ஆப் வர்றதை வந்து நான்
போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ஆப் க்ளோஸ் ஆகுறதா இருந்தாலும் சரி, ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணலாமா? வேண்டாமா? நமக்கு எது பெனிஃபிட் இல்ல அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அதில சொல்லுவேன். கோட் ரிடெம்ப்ஷன் வர்றதையும் நான் அதில குரூப்ல அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.